வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். பாருங்க, இந்த அண்ணா மரம் வெட்டுறதுக்காக கூப்பிட்டுருந்தோம்ல, அவர் அங்கே மேலே வெட்டிக்கிட்டே இருக்கார். இந்த முருங்கை மரத்தில் இந்த எலுமிச்சை மரத்தை கட்டி வச்சுருப்போம் போல். எலுமிச்சை மரம் ரொம்ப சாஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்க, அதில் ஒரு குருவி கூடு வேறு இருக்குது. நம்ம மரம் செடியெல்லாம் வளர்க்குறதே நமக்கு பலன் கொடுக்குங்கிறது அடுத்த பட்சம்தான். ஃபஸ்ட்டு இந்த குருவிங்க, இந்த பட்டாம்பூச்சி இதுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான். நிஜமாக நான் வீடியோக்காக சொல்லலை, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்தையெல்லாம் வச்சிட்ருக்கிறேன். இப்படி வெட்டினோடனே இப்போ இன்றைக்கி இப்படி சாஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்க, இதோடு இறங்கியிருக்கு கீழே. இப்போ அந்த அண்ணா எப்படி தூக்கி கட்டுவாருன்னு தெரியல. அதில் வேறு அந்த குருவி கூடு வேறு ஒன்று இருக்கா. அந்த அண்ணா கட்டித்தரமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா கட்டிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கால்வாசி இந்த குருவி கூடுலாம் இப்படி சாயும் போது மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுங்க இன்றைக்கி சாயந்தரம் பார்க்கும்ல அதோட வீடு இருக்கா இல்லையா அப்படின்னு. அதனால் அவர் எப்படியா தூக்கி வச்சு கட்டிட்டாருன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், கயிறு வேறு வேணும் கட்டுறதுக்கு. இப்படி சாஞ்சிருச்சு. அதே சமயத்தில் எனக்கு எலுமிச்சை மரமும் ரொம்ப முக்கியம். முருங்கை மரத்தை தான் வெட்ட சொன்னேன். அதிலேருந்து வெட்டினதுனால இங்கே பாருங்க, அந்த கிளையோட கீழே அப்படியே விழுந்துருச்சு மரம் விழுந்ததுனால அந்த அண்ணா இப்போ இறக்கி கட்டுறமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டிடுவார், நல்ல மனுஷன்தான், வேலை செஞ்சிட்ருக்காரு. மரம் இப்படி சாஞ்சதுனால இப்படி கட்டுற வரைக்கும் எனக்கு மனசே ஆறாதுங்க. இங்கே வருங்க, பூவும் பிஞ்சுமா வேறு இருக்குது. இன்றைக்கி இது வெட்டினதுனால குருவிங்க நிறைய வரல. இந்த மத்தியான நேரத்தில் ஃபுல்லாக இல்லைன்னா நிறைய குருவிங்க தான் இருக்கும். எப்போ பாரு கூடு கட்டிட்டு இங்கேயே தான் இருக்குங்க. அதுகளுக்காகவாது நிழலுக்கெல்லாம் வேணும் இல்லைங்க. இல்லைன்னா 1000 ரூபாய் 1500 கொடுத்து இப்போ முருங்கை மரம் வெட்டுறோம். முருங்கை மரத்தில் என்ன கிடைக்கும்? நம்ம என்ன ஒரு காய் தான் பறிப்போம். அதுக்கு மேலே எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். நமக்கு இப்போ மரம் செடி கொடி வளர்க்குறோன்னா அது முக்கால்வாசி இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக தான். இது இப்போ சாஞ்சு போச்சு, அதுவே கவலையாக இருக்குது எனக்கு. இந்த பாருங்க, கூடோடு சாஞ்சிருச்சு. இது ஒரு மூணு குருவிங்க இருந்துச்சு இதில். இப்போ காணோம். சாயந்தரத்துக்குள்ளே கட்டிடணும் இழுத்து. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.